ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கிறிஸ்துவுக்குள் வாழ்வு ஊழியங்களின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நல்ல நாளிலும் குடும்பமாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதினால் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இந்த நல்ல நாளிலும் தேவ செய்தியாய் நாம் கேட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பை தேடி வந்தி பாவியாய் இருந்த என்னையும் பாசமாய் அணைத்தீர். அன்பு ஒரு நாளும் குறைந்து போவதில்லையே. கிருபை என்னை விட்டு விலகுவதும் இல்லையே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. நன்றி 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 உமக்கே. அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நல்ல ஒரு புதிய வருடத்திலே, இந்த ஜனவரி மாதத்திலே ஆண்டவரை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இனிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். பல நேரங்களிலே ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், ஐயா, புது வருடம் பிறந்தால் எல்லாம் நாங்கள் சரியாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இதுவரை காத்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் அற்புதம் செய்வார். அதே நேரத்தில் சிலரை நம்பிக்கொண்டிருக்கிறோம், சில மனிதர்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம், உறவுகளை நம்பிக்கொண்டிருக்கிறோம், பார்க்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். நம் வாழ்வில் நம் ஆண்டவர் மிகவும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம் வாழ்க்கையை குறித்த திட்டங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கின்றன. இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பெரியவர்களே, தகப்பனே, தாயே, அன்பு சகோதரனே, சகோதரியே, தம்பி, தங்கச்சி, கவனியுங்க. உங்களை குறித்து
என்னை குறித்து, இது பூமியில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதர்களை குறித்து ஆண்டவர் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி அறிந்து கொள்வது? அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பல நேரங்களிலே அதுதான் நமக்கு சவாலாக இருக்கிறது. ஒரே ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகளின் புத்தகம் 29வது அதிகாரம், the book of Proverbs chapter 29 verse 25, 29-25 நான் வாசிக்கின்றேன். மனுஷருக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். பல நேரங்களில் நாம் யாரை நம்புவது? இங்கே 2 விதமான ஒப்பீடு இருக்கிறது. இந்த வேத பகுதியில் பரிசுத்த ஆவியானவர் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, மனுஷருக்கு பயப்படுகிற பயம். 2, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை. அன்பானவர்களே, இந்த 2 காரியங்கள் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சவாலாக ஒவ்வொருவருக்கும் இருந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையின் சூழ்நிலைமையை பாருங்கள். சில நேரங்களில் கர்த்தரை நம்புகிறோம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம்பிக்கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஏதாவது ஒரு மனிதனை அதிகமாக நம்பிவிடுகிறோம். கடைசியில மனிதனை நம்பினேன், அப்பாவை நம்பினேன், அம்மாவை நம்பி இருந்தேன், மாமாவை நம்பி இருந்தேன், பக்கத்து வீட்டிலே இருக்கிறவர்கள் உதவி செய்கிறேன் என்று சொன்னார்கள், அவர்களை நம்பி இருந்தேன், சபையிலே சிலர் எனக்கு ஹெல்ப் பண்ணுகிறேன் என்று சொன்னார்கள், அவர்களை நம்பி இருந்தேன், பாஸ்டரை நம்பி இருந்தேன், எல்லாரையும் நம்பி இருந்தேன், சொந்தத்தை நம்பினேன், உறவுகளை நம்பினேன், கைவிட்டுட்டாங்களே ஐயா, கைவிட்டுட்டாங்களே என்ற கதறல் தான் கடைசியில இருக்கிறது. பல நேரங்களிலே மனிதர்களை நினைக்கும் பொழுது ஒரு பயமும் வருகிறது. ஐயா, அவங்க பேச்சை நான் கேட்டே ஆகணும், அவங்க பேச்சை கேட்கலன்னா என்னை துரத்தி விடுவார்கள், என் பிள்ளை பேச்சை கேட்டதான் இந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், எங்க உறவினர்கள் பேச்சை கேட்டாதான் எங்களுக்கு பணம் கிடைக்கும், ஊர் மக்கள் பேச்சை கேட்டாதான் எங்க வாழ்க்கைக்கு அற்புதம் நடக்கும், நாங்க சிக்கியிருக்கிறோம் ஐயா, சிக்கியிருக்கிறோம், அதனால மனுஷர் பேச்சை கேட்டு நாங்க நடந்து கொண்டிருக்கிறோம் என்று பலரும் சொல்லுவாங்க. கவனியுங்க, சில நேரங்களில நம் வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்கள் மனிதனுக்கு பயப்படுகிற சூழலுக்குள்ளே நம்மை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார். அற்புதமாக விவசாயம் செய்யக்கூடியவர், நல்ல அனுபவசாலி. ஆனால் பாருங்கள், அந்த நாட்களிலே மழை அதிகமாக பெய்யவில்லை. எல்லாரும் மழைக்காக நல்ல ஒரு மழை பருவம் வருகிறது என்றால் அப்பொழுது விவசாயம் செய்து விடலாம் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்களாம், தம்பி நீ சீக்கிரமாய் விதைத்து விடு, சீக்கிரமாய் விதைத்து விடு. அப்பொழுது அந்த தம்பி வந்து தன் தகப்பனிடத்தில் கேட்கிறார், அப்பா எல்லாரும் சொல்லுகிறார்கள் சீக்கிரமாய் இந்த வாரத்திற்குள்ளே உழுது விதைத்து விட வேண்டும் என்று. தகப்பன் சொல்லியிருக்கிறார். அவர் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதர், சபைக்கு செல்லுகிற ஏசப்பாவை நேசிக்கிற ஒரு நல்ல ஒரு தகப்பன் சொன்னார், தம்பி நீ முழங்கால் படியிட்டு ஜெபம் செய், விவசாயம் முக்கியம்தான், உழைப்பு முக்கியம்தான். அப்ப அந்த தம்பி சொன்னாரா, அப்பா என்னை எல்லாரும் சோம்பேறி என்று சொல்லுகிறார்கள், என்னை பயனில்லாதவன் என்று சொல்லுகிறார்கள், நீ வீட்டிலிருந்து என்ன செய்கிறாய் என்று கேலி செய்கிறார்கள், நான் உங்கள் பேச்சை கேட்பதா, ஆண்டவர் பேச்சை கேட்பதா, அல்லது இந்த என்னுடைய ஊரில் இருக்கிற அல்லது நமது ஊரில் இருக்கிற மனிதர்களின் பேச்சை கேட்பதா, நான் என்ன செய்வது என்று தயங்கி கடைசியிலே
அப்பாவின் பேச்சை கேட்க மறுத்து ஊர் மக்கள் சொன்னார்கள், நண்பர்கள் சொன்னார்கள், உறவுகள் சொன்னார்கள், அவர்கள் பேச்சை கேட்காவிட்டால் எனக்கு இனி எப்பொழுதும் ஆலோசனை சொல்ல மாட்டார்கள், அவர்கள் பேச்சை கேட்காவிட்டால் என்னை மதிக்க மாட்டார்கள் என்று மனிதனுக்கு பயந்து மனித ஆலோசனை வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவன் விதைத்து விட்டான். பாருங்கள், அந்த முறை மழை பெய்யவே இல்லை, மழை பெய்யவே இல்லை. ஆனால் இந்த தகப்பனுடைய பேச்சை கேட்ட அருகில் இருந்த சில நண்பர்கள், இந்த தம்பியினுடைய நண்பர்கள், தகப்பன் இவ்வளவு அழகான ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாரே என்று மகனுக்கு சொன்ன அறிவுரையை தங்களுக்கு சொன்னதாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் தாமதமாக ஜெபித்து பொறுமையோடு விதைத்தார்களாம். மனிதர்களின் பேச்சை கேட்டு விதைத்த மகன் நஷ்டமாகி போனான். மழை பெய்யவில்லை, அனைத்தும் கருகி போய்விட்டன, பயிர் முளைக்கவில்லை. ஆனால் ஜெபித்து தாமதமாக ஆண்டவருக்கு பயந்து காத்திருந்த சில விவசாயிகள் அவர்கள் விதைத்தார்கள், அவர்கள் 100 பலன் பெற்றார்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம மனிதர்கள் பேச்சு இன்றைக்கு வந்து, நேற்று ஒரு குடும்பம் என்னிடத்தில் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா இன்றைக்கு நான் இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கலன்னா இனி அவ்வளவுதான், வீடு போயிடும், என்னை அழுத்தம் கொடுக்கறாங்க. நான் சொன்னேன், பொறுமையா இருங்க. பட்டணத்தில் லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கிறது, இது மட்டுமே வீடு அல்ல. சில நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் அல்லவா? உடனே முடிவெடுங்கள், உடனே முடிவெடுங்கள். பல நேரங்களில் நமக்கு தொலைபேசியில் அழைப்பு வரும், உடனே செய்யுங்கள், இது இப்பொழுதே செய்யாவிட்டால் அவ்வளவுதான். மனிதனுக்கு பயப்படுகிற பயம், மனிதனுக்கு பயப்படுகிற பயம். இப்பொழுதெல்லாம் நாம் தொலைபேசி எடுத்து பேசும் பொழுது உடனடியாக சில செய்திகள் வருகிறது. என்ன செய்தி வருகிறது? யாராவது உங்களை மிரட்டினால், யாராவது உங்கள் உறவினர் கைது செய்யப்பட்டிருக்கலாம், உங்களுடைய ஓடிபியை கேட்டால், அல்லது உங்களுக்கு உடனே அது நடக்க போகிறது, இது நடக்க போகிறது, உங்களை கைது செய்ய போகிறோம் என்று பயமுறுத்தினால் அதை பற்றி கவலைப்படாதிருங்கள். உடனே நீங்கள் அருகில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு அல்லது ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்ற செய்தி இந்த 1.5 மாதமாக நம் எல்லாருடைய செல்போன்ல வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? அரசாங்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாருங்க. மனிதர்களுக்கு பயப்படாதீங்க. மனிதர்கள் பயமுறுத்துகிறார்கள். உங்களை தொலைபேசியில அழைத்து உங்களை கைது செய்திருக்கிறோம், உங்கள் உறவினர்களை கைது செய்திருக்கிறோம். பாருங்க, பயம் மிகப்பெரிய தலைவலிங்க. பல நேரங்களில் இந்த பயத்தினால நடுங்கி போய் கொண்டிருக்கிறோம். ஓ, மனிதர்கள் உதவி தேவை, யாராவது எனக்கு உதவி செய்திட மாட்டாங்களா? இந்த பயமான நேரத்தில் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா? ஆகவே எல்லா மனிதருடைய ஆலோசனையும் நம்ம நாட ஆரம்பிக்கிறோம். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ, கான்ட்ராஸ்ட் பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு கம்பேரிசன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை நம்புகிற ஒரு குடும்பம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் பாருங்களேன், அது கண்ணி. அதுல ஒரு சிக்கல் இருக்கிறது. பல நேரங்களில் நம்ம மனிதர்களை நம்பி, நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அது மாமாவா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அல்லது உங்க உறவுகளா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், எத்தனை பேரை நம்பி நம்ம வாழ்க்கையில தலைகுடிஞ்சு போயிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பொங்கல் விடுமுறை தான். இந்த விடுமுறை காலங்களில் சில சொந்தக்காரரை நம்பி நீங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஒருவேளை இன்றைக்கு சந்தோஷமா இருக்கலாம், அல்லது ஏண்டாந்த ஊருக்கு வந்தோன்னு தலைகுனிஞ்சு உட்கார்ந்து இருக்கலாம். சிலர் உங்களை வாங்க ஊருக்குன்னு சொல்லி கடைசியில இந்த பக்கமே வராதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு இருக்கலாம். இந்த நாட்களில் உங்களுக்கு உதவி செய்கிறேன், கட்டாயமா உதவி செய்யறேன்,
ஜனவரியில உங்களுக்கு கட்டாய உதவி செய்வேன்னு பலரும் உங்களுக்கு டிசம்பர்லயே சத்தியம் பண்ணிருக்கலாம். ஆனா உங்க தொலைபேசிய அவங்க துண்டிச்சு வச்சிருக்கலாம், உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம், உங்களோடு பேச மறுத்து கொண்டிருக்கலாம். நீங்க மனிதர்கள் சொல்லிட்டாங்க தானே, உறவுகள் சொல்லிட்டாங்க தானே, இந்த கடன் கொடுக்கிறவர்கள் சொல்லிட்டாங்க தானே, நிச்சயம் எனக்கு அங்கிருந்து பணம் வரும், உதவி வரும், ஹெல்ப் வரும்னு மனிதனையே நினைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர்கள் மேல் இருக்கிற நம்பிக்கை. அப்ப ஆண்டவர் அங்க தலையிடுகிறார். ஆண்டவர் தலையிட்டு சொல்லுகிறார், மகனே மகளே, மனிதர்கள் மேல வைக்கிற நம்பிக்கை கண்ணியை வருவிக்கும். பல நேரங்களில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, என்னம்மா வேலைக்கு போகலையா? இல்ல சார் சொல்லியிருக்கிறாரு கட்டாய வேலை வாங்கி தர்றாரா. என்னம்மா ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க? ஒருத்தர் வேலை வாங்கி தர்றேன்னு 5 லட்சம் வாங்கி இருக்கிறாரு, வேலை வாங்கி தந்துருவாரு, 5 வருஷமா காத்திருக்கிறேன். ஒரு அம்மா எங்களிடத்துல அவருடைய மகனுக்காக ஜெபம் பண்ணணும், அவனுக்கு நல்ல படிப்பு வேணும், நாங்க இயேசுப்பாவதான் நம்பி இருக்கிறோம், இயேசுப்பாவதான் நம்பி இருக்கிறோம், இயேசுப்பாவதான் நம்பி இருக்கிறோம், என் பிள்ளைக்கு சீட்டு கிடைச்சிடணும், ஏசப்பா ஏசப்பா. கடைசியில ஒரு மனிதரை போய் சந்திச்சுட்டு வரலான்னு, பாஸ்டரும் வரணும், நம்ம போயிட்டு அந்த அட்மிஷனுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக பாஸ்டர் வரணும். சரி நம்ம விசுவாசிகள் ஆயிட்டே கூட போவோன்னு நானும் கூட போனேன். அங்க போயிட்டு அந்த அம்மா கையெடுத்து கும்பிட்டு அங்க இருக்கிற அதிகாரியை பார்த்து, ஐயா உங்களை தான் தெய்வமா நம்பி இருக்கிறேன், உங்களை தான் நம்பி இருக்கிறேன், ஐயா கைவிட்டுறாதீங்க, தெய்வமே நீங்க தான். 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சர்ச் ஆபீஸ்ல எங்களிடத்துல ஏசப்பா தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ மனுஷனை பார்த்த உடனே, அதிகாரியை பார்த்த உடனே, ஐயா நீங்க தான் தெய்வம். நடந்தது என்ன தெரியுமா? இது உண்மை கதை. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு அந்த பெண் அட்மிஷனுக்காக பல பணங்களை கட்டின பிறகும் அவனுக்கு அட்மிஷன் உறுதியாகவில்லை. கடைசியில் அதே தாய் அதே மனிதனை, தெய்வமே என்று அழைத்த அதே மனிதனை மோசமாக அசிங்கமாக பேசி அவமானப்படுத்தி, பாருங்கள் மனிதன் மேல வச்ச நம்பிக்கை கடைசியில மோசமாக பேசுகிற அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கையை கொண்டு போய் விட்டது. மன அழுத்தத்திற்குள்ளே, அவர்கள் வேதனைக்குள்ளே அந்த குடும்பம் கடந்து சென்று மீண்டும் ஆண்டவரே இயேசுவே என்று வந்தார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்தார். அந்த மகன் அழகாக படித்து முடித்தார். ஒருமுறை இயேசு சுவாமி இந்த பூமியிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், அவரை கைது செய்கிறார்கள். இயேசுவை கைது செய்து இழுத்து கொண்டு போகிறார்கள். சற்று முன்பு கைது செய்வதற்கு முன்பதாக இயேசுவுடைய சீஷர்கள் கூடவே இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பேதுரு நீ என்னை மறுதலிப்பாய். அவன் சொல்லுகிறான், உயிரை கூட கொடுப்பேன். என்ன பேசுறீங்க ஆண்டவரே? உயிரை கொடுக்கிறான் இந்த சீஷன். ஆனா இயேசுவை கைது செய்த பிறகு இது பேதுரு ஒளிந்து 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 எங்கெல்லாம் இழுத்து கொண்டு போகிறார்களோ அங்கெல்லாம் ஒளிந்து ஒளிந்து போகிறான். கடைசியிலே அவனை பார்த்த அங்கிருந்த வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், ஹே பேதுரு, நீயும் இயேசுவினுடைய ஒரு கூட்டாளி தானே, நீயும் அவர்களில் ஒருவன் தானே என்று சொன்ன உடனே அவனுக்கு வந்ததே பாருங்கள், ஒரு மனித பயம். ஓ, அந்த மனித பயத்திற்கு அளவே இல்லை. இயேசுவை முற்றிலும் மறந்து போனான். அவர்கள் வேறு ஒன்றும் கேட்கவில்லை. நீயும் இயேசுவுடனே கூட தானே இருந்தாய், இவ்வளவுதான் கேட்டார்கள், வேறு ஒன்றும் கேட்கவில்லை. சபிக்கிறான், சத்தியம் பண்ணுகிறான், தெரியாது, இதுவரை அந்த இயேசுவை பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட பெயரை கேட்டதே இல்லை. சபிக்கிறான். என்ன சொல்லி சபித்திருப்பான் இயேசுவை? யோசித்து பாருங்கள். மனித பயம்.
சில நேரங்களில் உயிர் பயம் மனித பயம் ரெண்டும் சேர்ந்து கொள்ளும் போது, அப்பா இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லை, இயேசுவை மறுதளிச்சாலும் பரவாயில்ல, இந்த பயத்திலிருந்து நான் விடுதலை ஆகணும், இந்த மனுஷன் கையிலிருந்து நான் தப்பிக்கணும். இந்த மனுஷன் கையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் யார் காலையும் விடுவேன். பல நேரங்களில் மனுஷர்கள் நம்மை பயமுறுத்துகிறார்களா, குடும்பத்தினர் பயமுறுத்துகிறார்களா, சூழ்நிலைமை பயமாக சென்று கொண்டிருக்கிறதா, உங்கள் வாழ்க்கையில மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறீர்களா, மனிதர்கள் உங்களை மிரட்டுகிறார்களா? ஆண்டு சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தகப்பனே, தாயே, சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, யாராவது உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கிறார்களா? உங்க ஸ்கூல்ல பயமுறுத்துறாங்களா? உங்க காலேஜில் பயமுறுத்துறாங்களா? உங்க வீடுகளில் உங்களை யாராவது பயமுறுத்துகிறார்களா? நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்கள். ஐயா, இந்த இக்கட்டான நேரத்தில் நான் எப்படி, மனிதர்கள் பயமுறுத்துகிறார்களே, நான் உடனே பதில் சொல்ல வேண்டுமாம்? ஒரு பதிலும் சொல்ல வேண்டாம். உடனே முழங்கால் படியிடுங்கள், உங்கள் வீட்டின் கதவை அடைத்துக் கொள்ளுங்கள், இயேசுவே கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக உங்கள் வீட்டுக்குள்ளே அவர் செயல்படுவார். இயேசுவே கூப்பிடுங்க. இயேசுவே, எனக்கு பயமாக இருக்கிறதப்பா, மனிதர்களை நினைத்தாலே பயமாக இருக்கிறது. இயேசுவே கூப்பிடுங்கள். அம்மா, ஐயா கூப்பிடுங்கள். இயேசுவே. சத்தமா தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. நான் சத்தமா இயேசுவேன்னு கூப்பிட்டா கூட, நீ இயேசுவேன்னு கூப்பிட்டேன்னு என்னை மிரட்டிடுவாங்க. பயப்படாதீங்க. மனதுக்குள்ள சப்தமா, சப்தம் வராமல் சப்தமா இயேசப்பான்னு மனசுக்குள்ள கூப்பிடுங்க. அவரை நம்புங்க. என்னை விடுதலை செய்வார், என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பார், கர்த்தர் எனக்கு கேடகமாயிருப்பார், கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாயிருப்பார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கைவிடப்படுவது இல்லை, என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஐயா. இல்லட்டா நாங்க கர்த்தரை நம்பிருப்போயா? இல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் இனி சொல்லக்கூடாது. நாங்க கர்த்தரை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. எங்களுக்கு யார் என்ன சொன்னா என்ன, நம்ம கர்த்தர் ஜீவன் உள்ளவரப்பா, இயேசு ஜீவிக்கிறார், மாறாதவரப்பா. ஆகவே கர்த்தரை நாங்க நம்புறபடினால நாங்க அவர் எங்களை பார்த்து கொள்வார்னு விசுவாசிக்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை உங்களால் சொல்ல முடியும் என்றால், அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில், நீங்க நினைக்க முடியாத ஒரு பாதுகாப்பு, நீங்க எதிர்பார்க்க முடியாத மகிழ்ச்சி, நீங்க இதுவரை அனுபவித்திராத ஒரு சுகம், நீங்க இதுவரை ஆசைப்பட்டிராத ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஆகவே கர்த்தரை பிடித்துக் கொள்வோம், கர்த்தரையே நம்புவோம், அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அன்பும் இரக்கமும் உள்ள ஆண்டவரே, மனிதர்களை நம்பி 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 நாங்கள் வீணாக போனது போதும். எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகள், இவைகளை எல்லாம் கூட்டி பார்த்தால் தகப்பனே ஏதோ நடந்திருக்க வேண்டும், நாங்கள் எவ்வளவோ உயரத்திற்கு போயிருக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் எல்லாரும் பேசுவார்கள், மறந்து விடுவார்கள். பல நேரங்களிலே மனிதர்களின் பயமுறுத்துதல்களை கண்டு கண்டு நாங்கள் நடுங்கி போனது போதும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஜீவன் உண்டாவதாக. ஒரு முடிவெடுக்கிறோம்ப்பா,
இனிமேல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அப்பா உம்மையே நம்பி இருக்க போகிறோம். மனிதர்களை அல்ல, அனுபவசாலிகளை அல்ல, ஆலோசகர்கள் என்று பேரில் வருகிறவர்களை அல்ல, முதலாவது ஆண்டவராகிய உம்மை நாங்கள் நம்ப போகிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் நம்ப போகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி தகப்பனே உம்மை நம்புகிற அந்த பாக்கியத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில் யாராவது ஒருவர் மனிதர்களை நம்பி ஏமாந்திருப்பார்கள் என்றால், மனிதர்களை நம்பி பணங்களை இழந்திருப்பார்கள் என்றால், மனிதர்களை நம்பி வாழ்க்கையை கெடுத்து போட்டிருப்பார்கள் என்றால், மனிதர்களை நம்பி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்திருப்பார்கள் என்றால், இப்பொழுது அவர்கள் உம்மை நம்புகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்தினர் உம்மை நம்புகிறபடியினால் இன்று இரவு இந்த வசனத்தை கேட்கின்ற நேரத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, சுகம் உண்டாவதாக. ஐயா, நான் டாக்டரை மலையா நம்பி இருந்தேன், வக்கீல மலையா நம்பி இருந்தேன், நான் சில மனிதர்கள் உதவி செய்கிற மனிதர்களை, இந்த பேங்க் மேனேஜரை அப்படியே நம்பி இருந்தேன். கடைசி நேரத்தில் கைவிட்டுட்டாங்களே. ஆண்டவரே, இன்று இரவு இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இவர்கள் உம்மை நம்புவார்களாக, உம்மையே நம்பி இருப்பார்களாக. குறிப்பிட்ட மனிதர்களை அல்ல, குறிப்பிட்ட மனிதர்களை அல்ல, இயேசுவாகிய உம்மை. ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு ஜீவன் உண்டாகட்டும், ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மனுஷர்களை நம்பிதான் வாழ்றோம் என்று நம்ம பேசுகிறோம், நல்லதுதான். அப்பா வேணும், அம்மா வேணும், அக்கா வேணும், மாமா வேணும், உறவுகள் வேணும், எல்லார் பேச்சையும் கேட்கணும். ஆனா மிக முக்கியம் ஆண்டவர். நம்புவது ஆண்டவராக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென். அன்பானவர்களே, எங்களை தொடர்பு கொள்ள மறக்காதீங்க. ஸ்கிரீனில் நீங்கள் பார்க்கின்ற தொலைபேசி எண்ணிற்கு எங்களை அழையுங்கள். உங்களுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபிக்க உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருப்போம். கர்த்தரை நம்புவோம், ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டார். God bless you.